10 பேர் வருவீங்களா 20 பேர் வருவீங்களான்னு வந்திருக்கோண்டா. வாங்க வெளியே. உன் தலைவனை வர சொல், தலைவனை வர சொல். கோலை மாதிரி பேடியை போல நாங்கள் இங்க போராட்டத்தில் இருக்கும்போது அங்க முற்றுகை போடுவியா? நான் சொல்லிட்டு வா, நான் சொல்லிட்டு வா. நாங்க பாக்குறோம். நீ உண்மையாலுமே யோக்கியனா இருந்தா சீமான் நாள் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு வா. அன்னைக்கு நாம் கையாளுறோம். இங்க போராட்டத்தில் நிக்கிறோம். எங்களோட கடையை முற்றுகையிடன்னு போய் நிக்கிறானுங்க. யாரும் இல்லாத கடையில போய் நிக்கிறீங்களா? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நாங்க நாள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம், இடம் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல. வா சீமான் வரட்டும். நாள் குறிக்கல, இடம் குறிக்கல, திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக கடைக்கு போய் யாரும் இல்லாத கடையில போய் முற்றுகை நடத்துறீங்களாடா? உங்களுக்கு எல்லாம் துணிவு இல்லையா? வீரம்னா என்னடா? அது நாள் குறிச்சு அறிவிச்சுட்டு வாங்கடா. நாங்க நிக்கிறோங்க, பாத்துறோம் எவன் திரும்பி போறீங்கன்ட்டு. நாங்க இத்தனை பேர் நிக்கிறோம்ல. எவன் வந்தீங்க? எவன்டா வந்தீங்க? எவன் வந்தீங்க? திமுகவுக்கு எதிராக போராடி இருக்கின்றோம், அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம், ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், காங்கிரஸ்க்கு எதிராக போராடி இருக்கோம். நீங்க எல்லாம் ஒரு ஆளா? நான் கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? பல முறை ஆதாரம் கேட்டும் ஆதாரம் தரல. பொது விவாதத்துக்கு தயார் என்று சொன்னாரு. விவாதத்துக்கு தயார் என்று சொன்னதுக்கு பின்னாடி சீமான் வரல. அப்ப பொது விவாதத்துக்கும் தயாரா இல்ல, ஆதாரம் கொடுக்கும் தயாரா இல்லைங்க பொழுது இவர் பேசுறது பொய்யின் அம்பலமா இருக்கு. பெரியாரை வேண்டும் என்று கொச்சைப்படுத்துகிறார். பெரியார் தமிழ்நாட்டிற்காக உழைத்தவர், தமிழருக்காக உழைத்தவர், தமிழருக்காக போராடியவர். அவரது கருத்துக்களை எல்லாம் திசை திருப்பி மடைமாற்றி சீமானால் இங்க அரசியல் செய்ய முடியாது என்று எச்சரிக்கை விடுப்பதற்காக இங்க வந்திருக்கின்றோம். சீமான் பொய்யின் அடிப்படையில் இத்தனை காலம் மேதக பிரபாகரன் அவர்களை இழிவு செய்தீர்கள், விடுதலை புலிகளை இழிவு செய்தீர்கள், தந்தை பெரியாரை இழிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அரசியலுக்கு எதிராக நாங்கள் திரண்டு நிற்போம். நீங்கள் இதனால் எதிர்பார்த்த மாதிரி பிஜேபி ஆதரவுக்கு வரமாட்டா. உங்களை தொடர்ச்சியாக தமிழ்நாடு வீதிகளில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம். சீமான் பயந்து போயிருக்காரு, அதனால ஆதாரம் தர முடியல, வெளியில வந்து நிக்க முடியல. இத்தனை பேர் நிக்கிறோம்ல, வர வேண்டியதுதானே? வர தயாரா இல்ல. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, சீமான் பொய்களை எல்லாம் இனிமேல் பேசிக்கிட்டு இருந்தா அதை இது போன்ற போராட்டங்களின் மூலம்தான் ஜனநாயக அமைப்புகள் கையாளுவார்கள். தமிழ்நாடு முழுவதும் அமைப்புகள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் சிறு தரப்பு தான் இங்க வந்திருக்கிறோம். நாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கருஞ்சட்டை படைய திரண்டணும். அத்தனை பேர் திரண்டுனா சீமானால தாங்க முடியாது. மோடியை வச்சே பிஜேபினால இங்க பெரியாருக்கு எதிராக இந்த அரசியல் செய்ய முடியல. நீங்களா ஒரு சுண்டக்கா, உங்களெல்லாம் கையாளுறீங்க. ரொம்ப நேரம் ஆயிராது. இவ்வளவு காலம் எதிர்ப்பு சந்திச்சது இல்ல, இப்ப சந்திப்பீங்க. நாங்க எப்படி எதிர்கொள்ளணுமோ உங்களை தேர்தலில் நாங்கள் அப்படி எதிர்கொள்வோம். பொய் கிடையாது, ஆதாரம் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க வெளியிட மாட்டீங்க. அப்ப எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் வெளியே பேசினாரு? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சீமான் இதெல்லாம் பேசினாரு? ஆதாரத்தை நாங்க வெளியிடணும். நீ பொய் சொல்லுவேன், நாங்க ஆதாரம் தரணுமா? நான் இப்ப ஒன்னு சொல்றேன், சீமானை பத்தி ஒரு விஷயத்தை நாங்க சொல்றேன், நான் தானே ஆதாரம் தரணும். சீமானை பத்தி நாங்க ஒரு குறை சொல்ல, நாங்க தானே ஆதாரம் தரணும். அப்ப இது பிஜேபி கார மாதிரி சங்கிப்பய மாதிரி ஏதோ ஒரு அவதூறை சொல்றது, அதுக்கு ஆதாரம் கிட்ட தரமாட்டேன்னு ஓடிடுறது. சீமான் ஓடி போகாதே. உங்களது அரசியலை வீதி தோறும் தோழர் கையாளுவாங்க. வீதி தோறும் இந்த சின்ன பசங்களை எல்லாம், இந்த இளைஞர்களை எல்லாம் மடைமாற்றுகின்ற அரசியலை நிறுத்திக் கொள்ளுங்கள். இளைஞர்களே, இந்த நபருடைய பித்தவாடத்தை புரிந்து கொண்டு அந்த கட்சியிலிருந்து வெளியேறுங்கன்னு நாங்க சொல்றோம். கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும். இப்ப நான் ஒண்ணு சொல்றோம், சீமான் வீடு முற்றுகைன்னு 10 நாட்கள் அறிவித்து நாங்க வந்திருக்கிறோம். இப்ப எங்களது கடையை முற்றுகையிடறன்னு போயிருக்கானுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து துணிச்சலான ஆளுங்களா? சொல்லிட்டு நாள் குறிச்சு நேரம் குறிச்சு வாங்க. நாங்க நாள் குறித்து நேரம் குறித்து இடம் குறித்து வந்திருக்கிறோம். இதுல இருந்து தெரியாத யாருமே இல்லைன்னா கடையில பண்ணிப்பாங்களா? நாங்க நிக்கிறோம், வா நாள் குளிச்சுட்டு வா, அன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம். சீமான் யாரும் இல்லாத கடையில போயிட்டு முற்றுகை போராட்டம் நடத்தக்கூடிய உன்ன மாதிரி கோலை இல்ல. நாள் சொல்லி, தேதி சொல்லி, நேரம் குறித்து, இடம் குறித்து உன்னை எதிர்கொள்ள வந்திருக்கிறோம். நாள் குறிச்சிட்டு வா, நாங்க அன்னைக்கு எதிர்கொள்றோம். கோலை மாறி, கோலையை போல இங்க துணிச்சல் இல்லாதவனாக, முதுகெலும்பு இல்லாதவனாக நாங்க இங்க போராட்டத்தில் இருக்கும் போது எங்க கடையை நோக்கி வருவீங்களா? எங்க தோழரின் கடையை நோக்கி வருவீங்களா? நாள் குறிச்சிட்டு வாயா பாப்போம். நீ அவ்வளவு பெரிய துணிச்சலான ஆளா இருந்தா வா, நாள் குறிச்சிட்டு வா, எதிர்கொள்றோம். நாங்க நான் உங்களை மாதிரி பயந்து போறவனு கிடையாது. மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டு பதுங்கி போன கோலை அல்ல. நாங்கள் பச்சை தமிழர்களாக நாங்க நிக்கிறோம். பதுங்கு குழிக்குள்ள ஒளிந்து கொள்ளக்கூடிய சீமான் நாள் குறிச்சிட்டு வா, நாங்க எதிர்கொள்றோம். யாரும் இல்லாத கடையில போய் நிக்கிறீங்களா? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நாங்க நாள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம், இடம் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல. வா சீமான் வரட்டும். நாள் குறிக்கல, இடம் குறிக்கல, திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக
கடைக்கு போய் யாரும் இல்லாத கடையில போய் முட்டுகை நடத்துறீங்களாடா? உங்களுக்கு எல்லாம் துணிவு இல்லையா? வீரம்னா என்னடா அது? நாள் குறிச்சு அறிவிச்சுட்டு வாங்கடா, நாங்க நிக்கிறோங்க, பாத்துறோம் எவன் திரும்பி போறீங்கன்ட்டு. நாங்க இத்தனை பேர் நிக்கிறோம்ல, எவன் வந்தீங்க? எவன்டா வந்தீங்க? எவன் வந்தீங்க கேட்டீங்கல்ல? 10 பேர் வருவீங்களா 20 பேர் வருவீங்களான்னு? வந்திருக்கோம்டா, வாங்க வெளியே. உன் தலைவனை வர சொல், தலைவனை வர சொல். கோலை மாதிரி பேடியை போல நாங்கள் இங்க போற இடத்துல இருக்கும்போது அங்க முற்றுகை போடுவியா? நான் சொல்லிட்டு வா, நான் சொல்லிட்டு வா, நாங்க பாக்குறோம். நீ உண்மையாலுமே யோக்கியனா இருந்தா சீமான் நாள் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு வா, அன்னைக்கு நாம் கையாளுறோம். இங்க போற இடத்துல நிக்கிறோம், எங்களோட கடையை முற்றுகையிடன்னு போய் நிக்கிறானுங்க. எங்க தோழருடைய கடையை போய் முற்றுகையிட்டு நிக்கிறேன். ஏன்னு கேக்குறேன், உங்களை பயமாடானீங்களா? ஏன்னா நாள் சொல்லிட்டு வரதுக்கு என்னடா உங்களுக்கு என்ன? நாங்க நாள் சொல்லிட்டு பிரஸ் மீட் வச்சு 2 பிரஸ் மீட் வச்சு அது 10 நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே வந்திருக்கிறோம். இந்த பயந்த பயலுக இந்த பயந்த இந்த வீர அரசியல் எல்லாம் மேடையோட பேச நிறுத்திக்கிறதா சீமானோட வேலை. இளைஞர்களை தூண்டி விடுற வேலை செய்யறாங்க. நாங்க எதிர்கொள்றோம், எங்களுக்கு பெரிய அச்சம்லாம் இல்ல. நாள் குறிச்சிட்டு வரட்டும் சீமான், பாப்போம். நேத்து நீங்க பிரஸ் மீட் கொடுத்து முடிச்சோன்னே இன்னொரு டீம் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல மாற்று மொழிக்காரங்க வந்து சீமானுக்கு எதிராக பிரச்சனை பண்றாங்க. தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை பண்ண முயற்சிக்கிறாங்க. அதை தமிழ்நாடு அரசு கண்டிக்கிறோம்னா நாங்க இறங்கி நாங்க பிரச்சனை பண்ணுவோம். யார் மாற்று மொழிக்காரன் பேர சொல்லுங்க பாப்போம். அவங்க எல்லாரும் தான் சொல்றாங்க. அவர் சொல்லுட எது அடிப்படையில் மாற்று மொழிக்காரங்க சொல்றாங்கன்னு. அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களா தமிழுக்கு ஏதாவது போராட்டம் நடத்திருக்காங்களா? அந்த கூட்டத்தை எங்கேயாவது பாத்துருக்க மாட்டாங்கல்ல? இத்தனை போராட்டத்துல எங்கேயாவது அந்த மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சிருக்குதா? தமிழ்நாட்டுக்காக தமிழக இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இது வரைக்கும் போராட்டத்துக்கு எதுக்கு வரல? பிஜேபிக்கு எதிராக ரோட்டுக்கு வரல. இது வரைக்கும் அதற்கான எந்த போராட்டம் நடத்தாதவங்க எல்லாம் வந்து யார் தமிழை பிரிச்சுட்டு இருப்பாங்களாமா? இவங்களுக்கெல்லாம் ஜாதி சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இது மாதிரி பின்னாடி நாங்களாம் போராட்டம் நடத்தும் போது தனியார் அப்படி கடைக்கு போய் நிக்கிறாங்க இல்ல, இந்த மாதிரி பேடி பயல்கள், இந்த மாதிரி கோழை பயல்கள், இவர்களுக்கெல்லாம் நாங்க அச்சப்பட மாட்டோம், பாத்துக்கிறோம். நாங்க சீமான் வாய்ஸ் விடலுங்க, சீமான் வாய்ஸ் விடல. கேக்குறேன், மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசி ஜெயிலுக்கு போனாரு. 14 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவனை இலங்கை கொலை பண்ணி இருக்குது. என்ன புடுங்கினாரு? நான் நேரம் அப்படியே கேட்கிறேன், என்னையா பண்ண நீ? 10 மீனவனை கொண்டிருக்காங்க, நீ என்ன பண்ண நீ? இலங்கை தூதரகம் இங்கதான் இருக்குது, இலங்கையோட புத்தம் படம்லாம் இங்கதான் இருக்கு, என்ன புடுங்கின நீ? சீமான் ஏதாவது பண்ணாரா? ஏன்னா நான் மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசினேன். 14 வருஷமா இது வரைக்கும் 12 பேரை கொலை பண்ணிருக்கான் சிங்கள மீனவன், சிங்கள ராணுவம். என்ன பண்ண நீ? இந்த வீரம்ல எங்க கிட்ட தான் உங்களுக்கு காம்பனி. தமிழன் நோக்கி தமிழனுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்வார். விடுதலை புலிகளை, கைதான விடுதலை புலிகளை விச ஊசி போட்டு கொள்ளுச்சு இலங்கை அரசு. அது ஐநா வரைக்கும் கொண்டு போனாங்க ஈழத்தமிழர்கள். இவர் என்ன சொன்னார்? சத்து ஊசி போட்டான்னு சொன்னாங்க. ஏன் சத்து ஊசி வாங்கி சீமானுக்கு போடலாமா? சிங்கள அரசாங்கத்தை சீமான் சத்து ஊசி வாங்கி போடுங்க, பாத்துருவோம். இந்த வீரம் இந்த பத்திரிகையாளர் பார்த்தா தம்பி நீ சொல்லு, நீ சொல்லு, நீ திருக்குறள் சொல்லு, இந்த டயலாக்லாம் நேரம் வாங்க சார். பத்திரிகையாளர் எதுக்கு வீரம் உங்களுக்கு எல்லாம்? நேரம் வாங்க, நிக்கிறோம், இங்க நிக்கிறோம்ல, வர வேண்டியதானே. ஆக சீமானுக்கு துணிச்சல் கிடையாதுங்க. மையப்படுத்தி நான் போராடணும்னு அவசியம் இல்ல. யாருங்க? இடைத்தேர்தலை மையப்படுத்தி தான் பெரியாருக்கு என்ன நான் பேசணும்னு அவசியம் இல்ல. எனக்கு ஓட்டு போட்டா போடுங்க, போடாட்டி சீமான் வந்து இடைத்தேர்தலுக்கு முன்னாடி பெரியார் இழிவா பேசுனதுக்கு காரணமே பிஜேபி பொறுக்கி திக்கிறது தான். இப்ப அண்ணாமலை ஆட்கள் ஈரோடு இடைத்தேர்தல்ல சீமானுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா பாத்துருக்கோம், அங்க இருக்க தோழர் சொல்லி இருக்காங்க, இது பிஜேபி காரட பிச்சை எடுத்துங்கிறதுக்காக தந்தை பெரியார் இழிவுபடுத்துறதா வேலை. வெக்கமா இல்லையா? என்ன சீமான் வெக்கமா பாரு. இது வரைக்கும் சீமான் ஏதோ காத்துல கதை சொன்னீங்க, AK-74 ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நேருக்கு நேரம் நாங்க நிக்கிறோம். நாங்களாம் கட்சிக்காரங்க கிடையாது. திமுக திட்டினா திமுக ஒன்னும் பதில் சொல்லாது. ஆனா இயக்கத்தை ஒரு நிக்கிறோம், தந்தை பெரியாரின் வழியில வந்து நிக்கிறோம். நாங்கள் திமுகவுக்கு எதிராக போராடி இருக்கின்றோம், அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம், ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், காங்கிரஸ்க்கு எதிராக போராடி இருக்கோம். நீங்க எல்லாம் ஒரு ஆளா? நான் கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? வெறும் ஒரு சினிமா டயலாக் பேசுற உன்னை எல்லாம் ஒரு ஆளா நாங்க பாத்துருக்கோமா? நாங்க இங்க போட நடத்தும் போது 10 பசங்களை வந்து கடைக்கு அனுப்புற, தனியா தோழர்கள் நடத்தக்கூடிய கடைக்கு அனுப்புறிய, இதுல தெரியல நீ எவ்வளவு கோலைன்னு. உனக்கெல்லாம் என்ன மரியாதை நாங்க தரணும்? பாத்துக்கோ, நாங்க பாத்துக்கிறோம், நீ எங்க வர்றோம் பாத்துக்கிறோம். தேர்தல்ல நாங்க பாக்குறோம், நேரா ஈரோடு தேர்தலில் சீமானை நேருக்கு நேரா எதிர்கொள்றோம். சீமான் முடிஞ்சா பாப்போம். சார், இத்தனை வருடம் வழிகாட்டின்னு சொன்னாரு, இன்னைக்கு திடீர்னு இப்படி பேசுறாரு. காசு கொடுத்து இத்தனை வருடமாக சீமான்ங்கிற பேரை அதிகமாக உச்சரித்து இத்தனை வன்மையாக பேசியதில்ல, என்ன கான்ட்ரவர்சி இதுல இவ்வளவு தீவிரமான? இவ்வளவு நாளுங்க இந்த ஆளுக்கு இதை புத்தி வரும்னு நினைச்சோம், திருந்துவாருன்னு நினைச்சோம். அப்படிலாம் எதுவும் பண்ணல. என்ன பண்ணாருன்னா, இப்ப பிஜேபியோட கை கோர்த்துட்டு ஈரோடு இடைத்தேர்தலுக்காக பெரியாருக்கு எதிராக பேசுறாரு. அப்ப இதுக்கு பின்னாடியும் பிஜேபியோட கை கோர்க்கிற போது, பிஜேபி பெரியார் சிலை உடைக்கிறேன்னு சொன்ன போல திருச்சியில 30,000க்கும் அதிகமான பேர் கருஞ்சட்டை படம் ஒன்று கூடணும்.
இன்றைக்கு பெரியாரை கொச்சைப்படுத்தும் பொழுது அதே பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பா இங்க ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய அரசியல். கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்க நிக்கிறோம். இனி பெரியாரையோ பிரபாகரனையோ இழிவுபடுத்திட்டுலாம் சீமானன் அரசியல் பண்ண முடியாது. பிரபாகரனை இழிவு செய்திருக்க அன்றைய கண்டித்திருக்க வேண்டும். நாங்க பண்ண தப்பு தான், அன்னைக்கு விட்டு பார்த்துட்டோம், இப்ப வைக்கிறோம், பாக்குறோம். இப்பதான் அவரை பத்தின எல்லா உண்மை வெளியில வருது இல்ல. சீமானை போல ஒரு மண் குதிரையை நம்பி இளைஞர்களை உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இதே மாதிரிதான் ஐபிஎல் போராட்டம், காவிரிக்கு உரிமைக்காக போராட்டம் நடத்தின பொழுது கட்சிக்காரனை தூண்டி விட்டு போலீஸ்காரன் அடிச்சாங்க. அந்த பையன் போய் போலீஸ்காரன் அடிச்சான். அடிச்சதுக்கு பின்னாடி அவனை ரிமாண்ட் பண்ண உடனே என் கட்சிக்காரன் கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். இவரை விட தமிழ்நாட்டினுடைய சாவர்கரா நாங்க பாக்குறோம். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிறது, உடனே கட்சிக்காரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய எச் ராஜாவினுடைய மறு வடிவம் தான் சீமான், வேற ஒண்ணும் கிடையாது. இறுதியாக ஜான் பாண்டியன் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் நடந்த கான்ட்ரவர்சியில எல்லாருமே சீமானுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், எல்லாருமே சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கல. பாஜக தரப்புல இருந்து ஆதரவு வந்தது. முதல் முறையாக ஜான் பாண்டியன் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதற்கு ஆதரவாக சீமான் வந்து பேசியிருந்தது. தமிழ்நாட்டில் பெருந்தரப்பான அரசியலை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், வழிநடத்தக்கூடியவர்கள் எல்லாம் பெரியாரை ஆதரித்து நிற்கிறார்கள். அதுதான் செய்தி. அது வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணாரு? அதிமுக எதிராக பேசியிருக்கிறார். ஜெயலலிதா மேரை பத்தி என்ன பேசினாரு? 2 ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் படுத்திருக்கிறாள் என்று மெரினாவில் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்தை அப்படிதான் பேசினார். திராவிட கல்லறைன்னு பேசினார். மெரினால அண்ணா நினைவிடம், எம்ஜிஆர் நினைவிடம், ஜெயலலிதா நினைவிடத்தை அப்படிதான் பேசினாரு. அதிமுக காரங்க கைகட்டி வேடிக்கை பார்ப்பதை போல நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். என்ன ஜெயலலிதா அம்மையார் வந்து ஈழத்துக்காக தீர்மானம் கொண்டு வந்தாரு. அந்த அம்மா இறந்த உடனே என்ன பேசினாரு? 2 ஆம்பளைங்களோட ஒரு பொம்பளை படுத்துன்னு பேசுறாரு. இவ்வளவு இழிவா பேசக்கூடிய ஒரு நபர், இவரை பார்த்துட்டு எப்படிங்க அமைதியா இருக்க சொல்றீங்க? எல்லாரையுமே கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு நபரை நிச்சயமாக அரசியல் நேருக்கு நேரம் நான் எதிர்கொள்றோம். சீமான் சொல்றேன், சீமான் எங்களை எதிர்த்து பண்றதா நாள் குறிச்சு, நேரம் குறிச்சு வாங்க, இடம் குறிச்சு வாங்க, எதிர்கொள்றோம். நாங்க பெரியார் குறித்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவோம், ஏன் நான் வெளியில உங்கள்கிட்ட சொல்லணும்னு கேட்கிறாரு. எங்கிட்ட ஆதாரம் இருக்குங்கிறாரு. நீங்க பத்திரிகையாளர் கூட்டி வச்சு தானே பேசுறீங்க. தம்பி நீ சொல்லு, தம்பி நீ சொல்லு, நீ குரலை சொல்லுன்னு பத்திரிகையாளர் பார்த்தானே வேற டயலாக் கேட்டீங்க. பெரியாரை தெரிஞ்சவங்க நாங்க வைக்கிறோம். பத்திரிகையாளருக்கு என்னங்க தெரியும்? பத்திரிகையாளர் பேட்டிக்கு வந்திருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட சீமானை பத்தி கேட்க முடியுமா? இல்ல இல்ல. அப்ப பத்திரிகையாளர் சந்திப்பு பெரியாரை பத்தி பேசுறீங்க இல்ல, பத்திரிகையாளர் கொடுங்க இதான் ஆதாரம் சொல்லிட்டு. இல்ல இல்ல, பத்திரிகையாளர் வரைக்கும் தரல இல்ல அவரு. ஆக தோழர்களே, இது வந்து நாடகமா நடிச்சிட்டு இருக்கிறார். நீதிமன்றத்தில் சொல்றோம், ஏன் இத்தனை நாள் கழிச்சு நீதிமன்றம் தரேன்னு சொல்லணும்? இப்ப சொல்ல வேண்டியதானே? அவர் நண்பர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, வாங்கி தர வேண்டியதானே? எச் ராஜா சொல்லியிருக்காரு, வாங்கி தர வேண்டியதானே? இவங்க எல்லாம் நம்பி போய் நிக்கிறாரு, அங்கே போட்டு பாத்து. தமிழ்நாட்டோட சாவர்கர் இருக்கீங்க, உங்களை வந்து ஆரிய கூலின்னு அவர் சொல்றாரு. எந்த வகையில் ஆரிய கூலி என்று சொல்ல முடியும்? எந்த வகையில சொல்ல முடியும்? எங்களை அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாரு? இவங்களுக்கு ஸ்கெட்ச் போடுவேன்னு சொல்றாரு. அப்படி ஸ்கெட்ச் போடுற வேலையை வந்து சீமான் மேல போட்டிருக்காரு. அர்ஜுன் சம்பத்தை பார்த்தா கட்டி பிடிக்கிறது, அண்ணாமலையை பார்த்தா கட்டி பிடிக்கிறது வெக்கமா இல்லையா? ஒரு வடநாட்டாங்க கட்சி கூட கைகோர்த்து நிக்கிறது, கொஞ்சம் கொலாவறதுக்கு. இந்த கட்சியில் இத்தனை பேர் நிக்கிறீங்களே, இளைஞர்களை தயவு செஞ்சு இந்த அதோட பித்ரானத்தை தெரிந்து கொண்டு வெளியில் பாருங்க. தோழர், அவர் பின்வாங்குற மாதிரி தெரியல. இதுக்கு பிறகு போராட்டத்தை எப்படி பின்வாங்கிட்டு இருக்காருங்க? எங்க வெளியிலேயே வரல, ஆதாரத்தை சொல்லல. இப்ப நாங்க முற்றுகையிடுறோம், இத்தனை 1000 பேர் வர்றோம்னு நான் நீதிமன்றத்தை தருகிறேன். ஏன் வெளியே வந்து கொடுத்தா என்ன ஆகும்? தூக்கிலே போட போறோம்? ஆதாரத்தை கொடுங்க சார். ஆதாரம் இருந்தா தானே தருவாரு. முதல்ல அவர் புஸ்தகமே படிக்காத ஆளுங்க, தற்கூரிங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. தற்கூரி, தமிழ்நாட்டினுடைய தற்கூரி, தமிழ்நாட்டினுடைய சாவர்கர், மன்னிப்பு கேட்கக்கூடிய சாவர்கர். நாங்களாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாலும் நிக்கல, கோர்ட்ல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாலும் நிக்கல. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்ப நாங்க சிறைக்கு சொன்னோம், சிறைக்கு போனோம். அவரை போலலாம் நாங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்த ஆட்கள் கிடையாது. அவர் கட்சிக்கார பொறுப்பாளர் போல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்த ஆட்கள் நாங்க கிடையாது. நாள் குறித்து தேதி குறித்து வந்திருக்கிறோம். நானே நேரம் வந்திருக்கேன்.